Class 11th standard, subject chemistry, unit, first unit, lesson, வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதியியல் கணக்கீடுகள். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைக்கான சமன்பாடுகளை சமன் செய்தல். ஸோ ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனுடைய வகைகளும் பார்த்தோம். ஆக்சிஜனேற்ற ஒடுக்கத்துக்கு முக்கிய கான்செப்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது எலக்ட்ரான் இழத்தல் மற்றும் ஏற்றல் சொல்லலாம். எலக்ட்ரானை இழத்தில் பொறுத்தோம், எலக்ட்ரான் எத்தனை ஏற்றுக்கொண்டது பொறுத்து நம்ம ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையை பார்ப்போம். அந்த முறையை பயன்படுத்தி ஒரு ரியாக்ஷனை சமன்படுத்துதல் பற்றிய விளக்கத்தான் இங்கே கொடுக்குறாங்க. இது ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று ஆக்சிஜனேற்ற எண் முறை, இன்னொன்று அயனி எலக்ட்ரான் முறை அல்லது அரை வினை முறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆக்சிஜனேற்ற எண் பொறுத்து தான் இருக்குன்றதுனால கண்டிப்பாக எலக்ட்ரானை மெயின் பண்ணி தான் இந்த ரெண்டு வகையும் அமைஞ்சிருக்கு. அதன்படி தான் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் ஆக்சிஜன் ஒடுக்கியில் இழக்கப்படும் எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை அதே போல் ஆக்சிஜனேற்றியால் ஏற்றுக்கொள்ளப்படும் எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமமாகும். மேற்கண்டுள்ள இரு முறைகளும் இத்தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளன. ஆக்சிஜனேற்ற எண் முறை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதன்படி பாருங்கள், இம்முறையில் வினைபுரிவதற்கு முன்னரும் வினை நிகழ்ந்த பிறகும் வினைபடு பொருளாக இருக்கும்போது சரி, வினை முடிஞ்ச பிறகு விளைபொருளாக மாறின பிறகும் சரி, ஆக்சிஜனேட் முதல்ல ஆக்சிஜனேட் எண் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. செகண்டு, அதை பயன்படுத்தி இதன் மூலம் வினையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழந்த எலக்ட்ரான் எண்ணிக்கையிலான கணக்கிடலாம். ஸோ ஆக்சிஜனேட்டனை கண்டுபிடிச்சோம்னா எந்த எலமெண்ட் எந்த தனிமம் ஆக்சிஜன் எலக்ட்ரானை இழந்திருக்கு, எந்த தனிமம் எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பெர்மங்கனேட்டால் பெர்ரஸ் சல்பேட் ஆக்சிஜனேற்றம் அடையும் வினையினை கருதுவோம். இவ்வினைக்கான சமன் செய்யப்படாத சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெர்ரஸ் சல்பேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பயன்படுத்தி ஃபெர்ரிக் சல்பேட்டாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறாங்க. இதுக்கு ஆசிட் மீடியம் சல்பூரிக் ஆசிடை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். இந்த வினைபடு பொருளையும் விளை பொருளையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. படி 1, ஆக்சிஜனேற்ற எண்ணை பயன்படுத்தி ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையும் விளைபொருட்கள் அணுக்கள் அது என்ன பண்ணுறோம் கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதன்படி பார்க்கும்போது பாருங்கள், ரியாக்ஷனுடைய தன்மையை பொறுத்து ஃபெர்ரஸ் சல்பேட் ஃபெர்ரிக்காக மாறி இருக்குது. ஸோ ஃபெர்ரஸ் சல்பேட்டு Fe2+ இருக்குது, அது Fe3+ மாறி இருக்குது. எனவே ஒரு எலக்ட்ரான் இழந்திருக்கு. இது ஆக்சிஜனேற்றம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் மேங்கனீஸ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இங்கே 7+, இது 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணதுனால இங்கே வந்து என்ன இருக்கு 2+ மாறி இருக்கு. தேர்ஃபோர் இது ஆக்சிஜன் ஒடுக்கம். இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த ரியாக்ஷனை. ஸோ 5 எலக்ட்ரான் ஏற்பதால் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேங்கனீஸின் ஆக்சிஜனேற்ற எண் +7 +2 குறைஞ்சிருக்கு. ஒரு எலக்ட்ரான் இழப்பதால் ஃபெர்ரஸ் சல்பேட் Fe2+ Fe3+ குறைஞ்சிருக்கு. ஸோ அதாவது எலக்ட்ரான் குறைஞ்சிருக்கு, ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சிருக்கு. அடுத்து படி 2 பார்க்கலாம். ஏற்கப்படும் அதாவது எலக்ட்ரான் எண்ணிக்கை இழக்கப்படும் எலக்ட்ரானுக்கு சமமாக இருக்கணும். அதன்படி தான் ரியாக்ஷனும் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதன்படி பாருங்கள், தகுந்த வாய்ப்பாடு முதல்ல என்ன பண்ணுறோம் எழுதிட்டு அதை குறுக்கு பெருக்கல்ல எழுதணும். எனவே ஃபெர்ரிக் சல்பேட்டுடைய வாய்ப்பாடு Fe2SO4 thrice. ஸோ இந்த இடம் நல்லா கவனிச்சிங்க. ஃபெர்ரஸ் சல்பேட்டுக்கும் ஃபெர்ரிக் சல்பேட்டுக்கும் ஃபெர்ரஸ் சல்பேட்டில் Fe2+னா SO4ம் 2-. ஸோ சமமாகுது. அதனால் கீழே எந்த ஒரு எண்ணும் நம்ம போடலை. ஆனால் இங்கே பாருங்கள், சல்ஃபேட்டுக்கு -2 மாறல, ஆனால் அயனுக்கு மட்டும் Fe3+ மாறுறதுனால ஸோ கிராஸ் மல்டிபிள் 9th படித்த மாதிரி என்ன பண்ணுறோம், Feனுடைய வேலன்ஸியை SO4 கிழவும் SO4 2- வேலன்ஸியை Fe கீழவும் 2 போட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரியாக்டனுடைய அந்த எலக்ட்ரான் கான்செப்டை பயன்படுத்தி பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக அதாவது அயன் அங்கே ஃபார்முலா படி எழுதும்போது 2ன்ற அந்த ட்வைஸ் வருது. ஸோ என்ன பண்ணுறோம், 2 எலக்ட்ரான் இழக்குது இங்கே அயன். தேர்ஃபோர் ஒரு எலக்ட்ரான் இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அதே போல் மேங்கனீஸ் பார்க்குறோம். மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இங்கே பொட்டாசியம் சிங்கிளாக இருக்கிறது ஃபார்முலா படி K2 மாறுது. தேர்ஃபோர் இங்கே என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 மேங்கனீஸாக மாறுது.
ரெண்டு மேக்னீஸும் ஒவ்வொரு மேக்னீஸ் 5 எலக்ட்ரான் போது ரெண்டு மேக்னீஸ் 2 × 5 10 எலக்ட்ரான் மாறும். தேர்ஃபோர் இங்கே 10 எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்படின்னா அந்த 10 எலக்ட்ரான் எது கொடுக்கணும்? அயன் தான் கொடுக்கணும். தேர்ஃபோர் இந்த 10 டைரெக்டாக என்ன பண்ணுறோம்? அயனால், அதாவது இங்கே இருக்கிற இரும்பு அயான் இருக்கிற இடத்துல மல்டிபிள் பண்ணுறோம். தேர்ஃபோர் 10 பெரஸ் சல்ஃபேட் என்ன பண்ணுது? ஃபெரிக்காக மாற்றுது. ஸோ 10 எலக்ட்ரான் கொடுக்கறதுனால மேக்னீஸ் ஒவ்வொரு அணுவும் 5 எலக்ட்ரான் வீதம் 10 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 10 FeSO4 2 KMnO4 H2SO4. இப்போ நம்ம ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் அடைந்த வினை விளைவுகளிலிருந்து சமப்படுத்துகிறோம்னு வச்சுங்க. இதில் பொதுவாக கிராஸ் மல்டிபிள் சொல்லுவோம். அதை குறுக்கு பெருக்கம் செய்து ஆக்சிஜனேட்டர் அடைந்தவை அதை பற்றி சொல்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற அந்த இரும்பு 10 இருக்கு இல்லையா, இந்த 10 என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் 10 மாற்றன்றதால 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தேர்ஃபோர் 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இதனுடைய வேல்யூ 5 × 2 10 அயன் மாறுது. அந்த பக்கம் 10 அயன் இருக்குது. ஸோ 10 இரும்பு, அந்த பக்கம் 10 இரும்பு சமமாகிடுது. அதே போல் மேங்கனீஸ் இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தேர்ஃபோர் இதை தவிர மற்ற என்னென்ன தனிமங்கள் சமமாகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் தவிர்த்து பிற தனிமங்கள் எது பொட்டாசியம் அண்டு சல்ஃபர் இது சமப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே K2 ஃபார்முலா படி 2ஆல் மல்டிபிள் பண்ணதுனால K வந்து தானாக சமமாகிடுச்சு. இப்போ S மட்டும் என்ன பண்ணணும்? சமப்படுத்தணும். அதுபடி பாருங்கள், வினைபடு பொருளில் 10 சல்ஃபர் இருக்குது, விளைபொருளில் 18 சல்ஃபர் இருக்குது. எப்படி 18 இருக்குன்னா, ஸோ 5 × 3 சல்ஃபர் 15th சல்ஃபர். அடுத்து இந்த மேங்கனீஸ் சல்ஃபர் வந்து 2, ஸோ 2S. பொட்டாசியத்தில் இருக்கிற சல்ஃபர் வந்து 1, மொத்தமாக 18 சல்ஃபர். தேர்ஃபோர் 10 சல்ஃபருக்கு 18 சல்ஃபரை நம்ம டிஃபர் பண்ணோம்னா 8 சல்ஃபர் டிஃபர் ஆகுது, 8 சல்ஃபர் வேறுபடுது. இந்த 8 சல்ஃபரை நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற சல்ஃபரிக் ஆசிடை மல்டிபிள் பண்ணோம்னா 8 சல்ஃபர் உருவாகும். தேர்ஃபோர் என்ன பண்ணுறாங்க? 8ஆல் மல்டிபிள் பண்ணி சல்ஃபரிக் ஆசிடை பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுது. அதுபடி பார்த்தா 16, அதாவது 16 ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுது. அதை என்ன பண்ணலாம்? வாட்டர் மாலிகுல் இருக்கு இல்லையா, H2O விளைபொருளில் அதால் மல்டிபிள் பண்ணால் ஸோ அது சமமாகிடும். தேர்ஃபோர் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8H2O மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது சமமாகுது. ஸோ இதே போல் எலக்ட்ரான் கான்செப்டை பயன்படுத்தி பல்வேறு ரியாக்ஷன் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. See you next class.